தேன் பூண்டு செய்ய போகிறாங்க பாருங்கள், உரிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பயங்கர மண்டை காய்ச்சலான வேலை. சீரியஸாக அப்படி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டை வந்து ஃபஸ்ட்டு மிஷினில் கொடுத்து தான் உரிப்போம். அதில் ஒரு அளவுக்கு தான் உரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் கையில் உரிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால. அதனால் இது மறுபடியும் ஒரு பேட்ச் மட்டும் இப்போ உரிச்ச வரைக்கும் பார்த்துட்டு அடுத்த வாரம் மறுபடியும் மீதியை உரித்து மறுபடியும் வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வேணும் அப்படின்னா இப்போவே வீடியோ போட்டுருவேன். பூண்டு எடுக்கும்போது அவங்க பேர் சொல்லி ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அங்கே வந்து லேபிள் போட்டு வந்துடும். இதை அவங்க பிரித்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா வெயில் உட்கார வச்சிருக்குன்னு நினைக்காதீங்க, அவங்களே விரும்பி தான் உட்காந்துருக்காங்க. நிழல் வேணாம், அங்கே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை அப்படியே சுட்டு ஆற வச்சு பானையில் போட்டு அப்புறம் கொம்பு தீனை நல்லா சீச்சு விட்டு உள்ளே புழிஞ்சிட்டு உள்ளே வச்சுருவோங்க. இலையை கட்டி உள்ளே வச்சுருவோம். பாருங்கள். பிஸ்மில்லா. பார்த்துங்கண்ணே, பற்றியாச்சு. ஓகேவா? அடுப்பு வச்சாச்சுங்க. அப்படியே பூண்டை போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். 3 அடுப்பு போட்டு ஓகே. எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு பெருசு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதை எடுத்து சாப்பிடுங்க. இதை சாப்பிடுங்க. பூண்டுடைய காரலே தெரியாமல் நிலக்கடலை மாதிரி ஆயிரும். ஏற்கடலை மாதிரி அப்படிதான். காரல் தெரியுதா? தெரியுதா? கொஞ்சம் தெரியும். பார்த்து கேர்ஃபுல்லா. அப்படியே கொட்டு விடுங்க. ஆயிடுச்சுப்பா, பூண்டு ஆயிடுச்சுப்பா. நான் நோம்புங்க, அதனால் சாப்பிட்டு பார்க்க முடியாது. ரொம்ப போட்டால் கரைஞ்சிடும். கொஞ்சம் போடலாம். கொட்டுடுங்க. அவ்வளோதான். ஓகேங்க, பூண்டு ரெடி பண்ணிட்டாங்க ஒரு பேட்ச்சு. பாருங்க, பூண்டு எல்லாமே போட்டு வச்சாச்சு. அடுப்பு அப்படியே ஒன்று இருந்துட்டுருக்கு. பானை எடுத்துகிட்டு போய் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். பானை எடுங்க பார்க்கலாம். இங்கே நான் எவ்வளோ சொல்கிறேனோ அவ்வளோதான் போடணும். தூசிக்கல்ல இங்கே போடுங்க. பாதி போடணும். இந்தளவு போதும். சரி. ஸோ பாருங்க, அப்படியே ஃபில் பண்ணியாச்சா? காமிங்க. கீழே காமிச்சிருப்பா. அப்படியே ஒரு லைன் காமி. அப்படியே வந்தீங்கன்னா ஓகே. அப்படியே வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கண்ணே. அப்படியே வந்தீங்கன்னா கொம்பு தேனுங்க. சரியா? அப்படியே கொம்புடன் ஊற்றுப்புறோம். கொஞ்சம் வடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி 3 இருக்குது. 100 கிலோ வரும். இன்னும் அங்கே 2 இருக்குது. ஸோ இதை வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி வடிஞ்சதை ஊற்றிடுவோம். அது போக ஒரு வியூக்காக அதை ஃபுல்லாக சீச்சு விட்டு துணியில் போட்டும் புழிஞ்சு காமிச்சிடுவோம். போட்டுட்டு வாழை கட்டி குழியில் இறக்கிற வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். போனால் இதிலே அறுத்து போட்டுருவாங்க. குச்சியை மட்டும் எடுத்துருவாங்க. இது உங்களுக்கு என்னென்னா, நான் இன்னும் நீட்டாக காமிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இது மெனக்கடல். அவ்வளோதான். அப்படியே புளிச்சு விடுங்க. போதுங்க. ஓகே, மேலே அப்ளை காமிச்சு. ஓகே, என்ன காமி. நான் ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைங்காக காமிக்கணுங்கிறக்காக இப்படி போட்டு புளிகிற மாதிரி தான் காமிக்கலாம்னு நினச்சேன். நான் என்ன சொல்கிறேன், பக்கெட்லேயே புளிஞ்சிட்டோம்.
ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆக மாட்டிருக்கு, என்னால் முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கெட்லேயே போட்டு புழிஞ்சிட்டோம். போட்டு புழிஞ்சதை ஊற்றியே காமிச்சிட்றேன். அது அது ஒன்றும் இல்லை, அது லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போட்டு அப்படியே அதுக்குள்ளாரையே புளிகிறாங்கன்ட்டு. எல்லாம் ஒன்று தான், நான் யதார்த்தத்துக்கு வரேன் சரிங்களா. அதனால் பக்கெட்லேயே போட்டு புழிஞ்சு அப்படியே ஊற்றியே காமிச்சிட்றேங்க. இது ஊற்றி போதும். இன்றைக்கி இது இறக்கிடுவோங்க, நாளைக்கு அது நாளைக்கு பக்கெட்டுக்கு ஊற்றிக்குவோங்க. ஆமாம், நல்லா வடிகட்டி வச்சுங்க, அப்புறமா வடிகட்டிக்கிங்க. சரிங்க. பானை பிடி நைட்டுக்கு வடிகட்டிக்கிங்க. சரிங்க. சரியா, நேரம் இல்லை. அடுத்த அதான் ஒருத்தர் இதை சுத்த சொல்லிடுங்க, சுத்த சொல்லிடுங்க. நீங்கள் அதுக்கு வாங்க, மாற்றி மாற்றி எடுத்துக்க தம்பி. கட்டுங்க. லைட்டாக தூக்கி லைட்டாக பத்துலைனா பரவாயில்ல, கிழிஞ்சாலும் பரவாயில்ல, சரடுங்க. கட்டுங்க. அவ்வளோதான். மீடியம் மேக்காப்பில் அவ்வளோதான். சுற்றி அப்படியே ஒரு கட்டு சுற்றி விடுங்க. அவ்வளோதான். ரைட்டு. பானை கொண்டாங்க. இறக்கி வச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே 12 பானையும் கொண்டாங்க. சரிங்க, வச்சாச்சு. இது ஆக்சுவலாக ஆர்டர் போடுறவங்க போட்டுக்கோங்க. நான் இது எடுக்கும் போதே பாட்டில் அப்படியே ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதான், நோன்பு விட போகிறேன். அடுத்து மாதிரி நோன்பு விட்டுட்டு படுத்தேன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நாள் பூரா போயிடுச்சு. ஒரு 10-12 நாள் போதும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த இலை ஃபுல்லாக காஞ்சிருக்கணும். காஞ்சிருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ பசேர்னு இருக்குது, காஞ்சிருக்கணும். காஞ்சிருந்துன்னா நல்லா ஃபோமெண்ட் ஆகிருக்கும், எடுத்துக்கலாம். ஓகே. இந்த சாராயமானு கேட்குறானுங்க. சாராயமெலாம் இல்லை, வேணால் சாப்பிட்டு பாருங்கள். போதையெல்லாம் ஏறாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக இப்படி பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் மீதி கஸ்டமருக்கு போட்டது போக மீதி வந்து கேனில் போட்டு ஆஃபீஸுக்கு தான் அனுப்புவோம். அங்கேருந்து பேக்காகி வரும்.